ஹலோ ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்ற வார்த்தையிலேருந்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கேரக்டர்ஸாக எடுத்து அதனுக்கு கண்டினியூஸாக இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் அப்போஸ்தலனாய் அநேக சபைகளை ஆரம்பித்து அநேக ஊழியங்களை செய்து இருந்த ஒரு மனுஷன். அந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்த, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண நான் விரும்புகிறேன். என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை சிறை கைதியாக அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கிட்ட எச்சரிக்கிறார், ஒரு 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 காஷன் சொல்கிறார். என்ன அப்படின்னா, மனுஷரே, அப்போஸ்தலர் 27:10, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பால் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராவல் கொஞ்சம் மோசமாக இருக்க போகுதுப்பா, இது கப்பலுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்கும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே நூற்றுக்கு அதிபதி பவுலை நம்புவதை பார்க்கலும் மாலுமியை ரொம்ப அதிகமாக நம்புகிறார். பவுல் என்ன, அவன் சிறை கைதி தானே, அவன் சொல்கிறத நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாலுமியை ரொம்ப அதிகமாக நம்புகிறார். நம்பி போகிறார்கள். ஒரு பெரிய நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய புயல் அந்த 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 கப்பலை மோதி அசைக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஃபுல் ஸ்பாய்லர்ஸும் வெளியே போய் சாப்பாடு சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படி எல்லா காரியங்களும் வெளியே போய் தூக்கி போடுறாங்க சேதப்படாமல் இருக்கிறதுக்கு. அட்லாஸ்ட் எல்லாமே கைவிட்டு போகுது. இன்னும் சொல்லப்போனால் நிறையா நாட்கள் அவங்க சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கலையா. அவ்வளோ வேர்ஸ்டான ஒரு 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 சிச்சுவேஷனில் அவங்க கடந்து போகிறாங்க அந்த கடலுக்குள்ளே. அப்போ பவுல் சொல்கிறாரு, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, சாப்பாடு இல்லை, ஃபுல்லாக கடல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, படகு உடஞ்சிக்கிட்டே இருக்குது, ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலை மேலே பவுல் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். என்ன அப்படின்னா, 21-22 வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. புறப்படாமல் இருந்திருக்கணும், ஆனால் நம்ம அதை கேட்காம வந்துட்டோம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஃபுல்லாக போயிடுச்சு, நம்பிக்கை கிடையாது. அவர் சொல்கிறார், செத்துருவோன்ற நம்பிக்கை தவிர வேறு எதுவுமே இல்லை. தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் பவுலுக்கு ஆண்டவர் திருப்பி பலப்படுத்தி சொல்கிறார். அடுத்த நாள், கவலையே படாதீங்க, நான் ஏற்கனவே எச்சரித்த உண்மை தான், ஆனால் வந்துட்டோம், கவலைப்படாதீங்க, கப்பற் சேதமே தவிர உங்களில் ஒருத்தனுக்கும் ஒரு சேதமும் நடக்காது, ஒரு சேதமும் நடக்காது. நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கேன்.
நம்ம எத்தனை டஃப் சுச்சுவேஷனில் போனாலும், இயற்கையாக நம்ம பார்க்க வேண்டிய எல்லா அற்புதங்களும், இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டு நின்று போனாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாது, பயப்படாது. எப்படி சார் ஒருத்தர் அந்த கொந்தளிப்புக்கு நடுவில், அவ்வளோ இக்கட்டுக்கள் நடுவில், சாப்பாடு இல்லை, வெயிலை பார்க்கல, சூரியனை பார்க்கல, நிலாவை பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு முன்பாக வந்து நின்னார். ஆண்டவருடைய தூதனானவர் வந்து நின்று சொல்கிறாரு, பவுலே, நீ போய் பேசுகிற வரைக்கும் உனக்கும் ஒன்றாவாது, உன்னை கூட இருக்கிறவனுக்கும் ஒன்றாவாது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இதுதான் சார் ஃபெய்த். சொல்லிட்டார்ல, அவ்வளோதான். யார் சொன்னார்னு ஒன்று இருக்குல்ல, என்னை பார்த்து உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை ஃபுல் கண்ட்ரோல் தன்னோட வார்த்தையில் வச்சிருக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பவுல் அதான் சொல்கிறாருங்க. அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்ன பிரகாரம் தான் நடக்கும். சார், எனக்கு சாப்பாடு இல்லை, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, போட்டு உடஞ்சி தொங்க போகிற நிலமையில் இருக்குது, ஆனாலும் நான் இங்கே தைரியமாக சொல்லுவேன், அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். வேறு வழியே இல்லை. சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு எனக்கு அவசியம் இல்லை. கண்ணார பார்க்குற சிச்சுவேஷன் என்ன சொல்லுதுன்னு எனக்கு அவசியம் இல்லை. பண தேவைகள் என்னை பார்த்து என்ன சொல்லுதுன்றது எனக்கு அவசியம் இல்லை. நான் அந்த நிலைமையில் நின்று சொல்லுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க அந்த பிரகாரமாகவே நடக்கும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை தனிமையில் உடைக்கப்பட்டு, ஒருவேளை கப்பர் சேதமானது போல், பாஸ்டர் எனக்கு அது இருட்டா பகலான்னு கூட தெரியாமல் நான் எமோஷ்னலாகவும் மன ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கிறேன்னு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி தைரியமாக நின்று சொல்லுங்கள், அவர் சொல்லியிருக்க, அவர் சொன்னவர் எப்படி வார்த்தையை மாறுவார்னு நம்ம நினைக்கிறோம். யாரும் நம்ம இப்போ பவுல மாதிரி சிச்சுவேஷன்லாம் கிடையாது. கப்பல் உடஞ்சி போய் 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல், 3 நாள் வெயிலையும் சூரியனையும் நிலாவையும் பார்க்காம நம்ம அந்த சிச்சுவேஷன்லாம் கிடையாது. என்ன பயமாக இருக்கும் தெரியுமா? சும்மா கப்பலில் போவே அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் அந்த புயலின் மத்தியில் பவுலுக்கு ஒரு தைரியம் வருது. நோ, அது புயலை அடிக்கிட்டோம், அது கப்பலுக்கு சேதம் வருமே தவிர்த்து எனக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. காரணம், என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நான் தான் சர்வீஸில் அடிக்கடி சொல்லுவேன், பவுல் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஆண்டவரே இந்த புயல், அப்புறம் ஆண்டவரே போட் உடஞ்சிது. நான் இதை யதார்த்தமாக சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லி பாரு, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னேன், உன் போட்டு கூட இருக்கேன்னு நான் சொல்லலை. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மேலே நான் நிற்கிறேன்னு நான் உனக்கு சொல்ல. அவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, சார், நோ மேட்டர் வாட், என்ன நடந்தாலும், என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன புயல் காற்றுகள் உங்களுக்கு விரோதமாக அடித்து புரண்டுக்கிட்டு போனாலும், எந்த மனுஷனை நீங்கள் நம்பி நின்னீங்களோ அவங்க கையை விரிச்சிட்டு போய் நின்னாலும், நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், தைரியமாக நின்று சொல்லுங்கள், அவர் சொல்லியிருக்க, அவர் சொன்ன பிரகாரமாகவே தான் நடக்கும். நான் சொன்ன பிரகாரம் நடக்காது, சுற்றி இருக்கிற மனுஷன் சொன்ன பிரகாரம் நடக்காது, போலீஸ்காரங்க சொன்ன பிரகாரம் நடக்காது, கோர்ட்டு சொன்ன பிரகாரம் நடக்காது, டாக்டர் சொன்ன பிரகாரம் நடக்காது, உலக ஞானங்கள் சொன்னபடி நடக்காது. என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். அவர் சொல்லியிருக்க. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவர், நான் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவ்வளவு இக்கட்டுகள் மத்தியில் பவுலுக்கு இருந்த அந்த ஒரு விசுவாசத்தை இந்த வேளையிலே நான் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பேசுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் உயிருக்கு ஒரு சேதமும் ஏற்படாதுன்ற விசுவாசத்தை. காரணம் ஒன்றே ஒன்று, அவர் சொல்லியிருக்கிறாரு.
ஆண்டவரே, பிள்ளைகள் எத்தனையோ இக்கட்டுகள் மூலமாய் போய் கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ கண்ணீர்கள் நடுவில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவைகளின் மத்தியில் நீங்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே அது அலாரம் போல் ஒலித்து கொண்டே இருக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அது அவங்களை நினைப்பூட்டி கொண்டே இருக்கட்டும். அவர் சொல்லி இருக்கிறாரேன்ற நினைவு அவங்களுக்கு 24/7 இருந்து கொண்டே இருக்கட்டும். நான் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவரே. அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னார்னா அவர் சொல்லை மீறி எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. நான் ஐஸ்வர்யவான்னு அவர் சொன்னார்னா அதை தாண்டி என் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் நடக்காது. நான் பலவான்னு அவர் சொன்னார்னா அதை தாண்டி எந்த பலவீனமும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் நீதிமான் என்று அவர் சொல்லியிருக்க எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாதுங்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளாக ஆணித்தரமாய் கடந்து வரட்டும். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பயப்படாதீங்க. என்ன சூழ்நிலை, மேபி வார்த்தை மறந்துருக்கலாம், சொன்ன வாக்கு தத்தங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை மறக்கவே மறக்காதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் சார் நடக்கும். நோ மேட்டர் வாட், அவர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ.